நீங்கள் மிக அருகில் நின்று ஒரு பிரம்மாண்டமான ஓவியத்தை பார்க்கிறீர்கள் என்று சற்று கற்பனை செய்து பாருங்கள். சரி. அதில் ஒரு சிறு நூல் அருந்திருந்தாலோ அல்லது ஒரு கோடு சற்றே கோணலாக வரையப்பட்டிருந்தாலோ நம்ம மனம் உடனே பதறும் இல்லையா? கண்டிப்பா. ஏதோ ஒரு பெரிய பிழை நடந்து விட்டதுன்னு நினைப்போம். ஆமா. கடந்த முறை நம்ம அலசலில் பரமஹம்ச யோகானந்தரின் நீண்ட நாள் கனவான அந்த காஷ்மீர் பயணம் ஆசிய காலரா என்ற கொடிய நோயால் பாதியிலேயே தடைப்பட்ட போது அது அப்படிதான் ஒரு அருந்த நூலாக தெரிந்தது. உண்மைதான். ஆனால் பாத்தீங்கன்னா சில அடி பின்னால் நகர்ந்த அந்த முழு ஓவியத்தையும் பார்க்கும்போதுதான் அந்த அருந்த நூல் ஒரு மாபெரும் வடிவமைப்பின் ஒரு தவிர்க்க முடியாத பகுதி என்பது நமக்கு புரியும். சரியா சொன்னீங்க. இன்று நாம் பார்க்க போவது அந்த முழுமையான ஓவியத்தைத்தான். திட்டங்கள் உடையும் போது இறைவனின் கை மறைந்திருக்கிறது என்ற அந்த ஒரு சரணாகதிக்கு பிறகு காலராவிலிருந்து மீண்டெழுந்த யோகானந்தரை இமயமலையின் பனிச்சிகரங்களும் காஷ்மீரின் ஏரிகளும் எப்படி வரவேற்கின்றன என்பதை நாம இன்னைக்கு ஆழமாக அலசப் போகிறோம். ஆமா, இந்த பயணம் வெறுமனே கண்ணை மூடிக்கொண்டு தியானம் செய்வது பற்றியது மட்டுமல்ல. ஓ, அப்புறம் வேற என்னென்ன நடக்குது இதுல? அதாவது ஒரு சீடரின் சாதாரண உணவு பழக்கத்தில் ஆரம்பித்து அவனது உயிரை பறிக்கும் கர்மவினைகளை ஒரு குரு எப்படி தன் உடலுக்கு மாற்றிக்கொள்கிறார் என்பது வரை பல அதிர்ச்சியான விஷயங்களை நாம் இன்று பார்க்க போகிறோம். கேட்கவே ரொம்ப சிலிர்ப்பாக இருக்கு. சரி, பயணம் ஆரம்பிக்கிறது இல்லையா? ஸ்ரீ யுக்தேஸ்வர், யோகானந்தர் உட்பட 6 பேர் வடக்கே செல்லும் ரயிலில் ஏறி சிம்லா நகர வீதிகளில் நடக்கிறாங்க. ஆமா, சிம்லா வீதிகள். ரொம்ப ஒரு வயதான பெண்மணி சீமை இழந்த பழம், அதாவது ஸ்ட்ராபெரியே விற்கிறாங்க. குரு அதை வாங்கி கொடுக்கிறார். ஆமா, வாங்கி கொடுத்த உடனே யோகானந்தர் அதை சாப்பிட்ட மறுகணமே புளிப்பு தாங்காம கீழே துப்புறார். துப்பிட்டு தனக்கு அந்த பழமே பிடிக்காது என்று ரொம்ப திட்டவட்டமாக சொல்றார். அதுக்கு குருதேவர் மிகவும் இயல்பாக சிரித்துக்கொண்டே ஒரு விஷயத்த சொல்றார். அதாவது பிற்காலத்தில் அமெரிக்காவில் ஒரு இரவு விருந்தில் ஒரு பெண்மணி இந்த பழங்களை சர்க்கரையும் பாலேடும் கலந்து மசித்து கொடுப்பார்னு சொல்றார். அட, அமெரிக்காவிலா? ஆமா, அப்போ நீ அதை மிகவும் ரசித்து சாப்பிடுவாய். அந்த நேரத்தில் இந்த சிம்லா உனக்கு நினைவுக்கு வரும்னு அவர் சொல்றார். ஒரு நிமிஷம், இது நிஜமாவே நடக்குதா என்ன? கண்டிப்பா. பல வருடங்களுக்கு பிறகு பாத்தீங்கன்னா யோகானந்தர் அமெரிக்கா சென்ற புதிதில் மசச்சூசிட்ஸ் மாகாணத்தில் உள்ள திருமதி ஆலிஸ் டி ஹாசி வீட்டில் அது அப்படியே புள்ளி பிசகாம நடக்கிறது. இல்ல, ஒரு நிமிடம். எனக்கு இது மிகவும் குழப்பமாக இருக்கிறது. பல வருடங்களுக்கு பிறகு இன்னொரு தேசத்தில் யார் வீட்டில் என்ன பழத்தை எப்படி சாப்பிடுவோம் என்று முன்கூட்டியே ஒருவருக்கு தெரிந்திருக்கிறது என்றால், அப்போ நம் வாழ்க்கையில் நடக்கும் எல்லாமே ஏற்கனவே எழுதப்பட்ட திரைக்கதைதானா? நமக்குன்னு சுதந்திரமான விருப்பம், அதாவது ஃப்ரீ வில் என்று எதுவுமே கிடையாதா? அது ஒரு மிக ஆழமான கேள்வி. இதை நாம் இப்படி புரிந்து கொள்ளலாம். ஒரு ஞானியின் மனம் சாதாரண மனிதர்களைப் போல காலத்தை ஒரு நேர்கோடாக பார்ப்பதில்லை. நேர்கோடாக பார்ப்பதில்லைன்னா வேறு எப்படி பார்ப்பாங்க? அதாவது நாம ஒரு நதியின் ஓரத்தில் நின்று தண்ணீர் கடந்து செல்வதை பார்க்கிறோம். அது நிகழ்காலம். ஆனால் பிரபஞ்சத்தோடு ஒன்றிய யோகிகள் பாத்தீங்கன்னா அந்த நதி உற்பத்தியாலும் மலையிலிருந்து அது கலக்கும் கடல் வரை ஒட்டுமொத்தமாக மேலிருந்து பார்க்கிறார்கள். ஓ, ஒரு பேர்ட்ஸ் ஐ வியூ மாதிரி சொல்றீங்க. சரியா சொன்னீங்க. அவர்களுக்கு காலம் என்பது ஒரு திறந்த புத்தகம். ஒரு மனிதனின் எண்ண ஓட்டங்களும் அவனது பயணமும் எப்படிப்பட்ட விளைவுகளை எந்த காலகட்டத்தில் ஏற்படுத்தும் என்பதை அவர்களால் மிக துல்லியமாக கணிக்க முடிகிறது. ஆஹா, நீங்க சொல்வதை பார்த்தால் இவ்வளவு பிரம்மாண்டமான பார்வை கொண்ட ஒரு குருவின் முன்னால் சீடர்கள் எந்த ரகசியத்தையும் மறைக்கவே முடியாது போல இருக்கே. மறைக்க முடியாதுன்னு சொல்றதை விட மறைக்க முயற்சி பண்ணாலும் அது குருவுக்கு தெரிஞ்சிடும். நீங்க சற்று நினைத்து பாருங்கள். உங்கள் மனதில் ஓடும் மிகச்சிறிய சலனபலை கூட உங்கள் அருகில் இருப்பவர் அப்பட்டமாக வாசித்தால் எப்படி இருக்கும்? அது பெரிய சங்கடத்தை அல்லவா உருவாக்கும். அந்த சங்கடமும் நகைச்சுவையும் கலந்த ஒரு நிகழ்வுதான் இதே சிம்லா பயணத்துல நடக்கிறது. என்ன நடக்குதுங்க? ராவல்பிண்டியிலிருந்து ஸ்ரீநகருக்கு அவங்க குதிரை வண்டியில செல்லும்போது இமயமலையின் அழகை அனைவரும் ரசித்துக் கொண்டிருக்கிறார்கள். அப்போ ஆடி என்ற ஒரு சீடன் குருவிடம் வருகிறான். என்ன சொல்றான்? ஐயா, இந்த பேரழகிய காட்சிகளை உங்களுடன் சேர்ந்து அனுபவிப்பதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் என்று மிகவும் பக்தி பரவசத்தோடு சொல்றான். ஓஹோ, அந்த பயணத்தை ஏற்பாடு செய்ததே யோகானந்தர் தான் இல்லையா? அதனால் ஆடியின் வார்த்தைகளை கேட்டு யோகானந்தருக்கு ரொம்ப பெருமையாக இருந்திருக்கும். ஆமா, ஆனா குருதேவர் யோகானந்தரின் காதில் மெதுவாக ஒரு உண்மையை சொல்றார். அவனது மனம் இயற்கையில் ஒன்றவில்லை, தற்சமயம் ஒரு சிகரெட் பிடிக்கும் ஆசையில்தான் உழன்று கொண்டிருக்கிறது என்று கிசுகிசுக்கிறார். நிஜமாவா?
அந்த பக்தி பரவசமெல்லாம் வெறும் நடிப்பா? ஆமாம், சிறிது நேரத்தில் வண்டி நிற்கும்போது பாத்தீங்கன்னா ஆடு வண்டிக்காரனிடம் சென்று வெளிக்காற்று வாங்குவதாக சொல்லிவிட்டு செல்கிறான். அப்புறம் ஜன்னல் வழிய பார்த்தால் ரகசியமாக சிகரெட் வாங்கி புகை வளையங்களை காற்றில் விட்டுக்கொண்டு நிற்கிறான். ஆஹா இது ரொம்ப வேடிக்கையான ஒரு விஷயம். ஆமா, பிரபஞ்சத்தின் எதிர்கால ரகசியங்களை அறியும் அதே மனம் ஒரு சீடனின் சிகரெட் ஆசையையும் அவ்வளவு துல்லியமாக அறிகிறது. அதாவது ஆன்மீகம் என்பது ஏதோ மேகங்களுக்கு மேல் மிதப்பது அல்லன்னு சொல்றீங்க. கண்டிப்பா, மனிதர்களின் பலவீனங்களையும் அவங்களோட சிறு சிறு தந்திரங்களையும் அப்பட்டமாக புரிந்து கொண்டு அதை ஒரு மென்மையான புன்னகையோடு கடந்து செல்வதுதான் உண்மையான குருவின் இயல்பு. ரொம்ப அழகா சொன்னீங்க. அந்த மென்மையான புன்னகையோடு தான் அவர்கள் காஷ்மீரின் நுழைவாயிலை அடைகிறார்கள். அந்த இடத்துல யோகானந்தர் கொடுக்கும் அந்த இயற்கை வர்ணனைகள் உண்மையிலேயே நம்மை கட்டி போட்டுகின்றன. ஆமாம், தாமரை ஏரிகள், மிதக்கும் தோட்டங்கள், ஜீலம் நதியின் பாலங்கள் என அந்த பயணம் விரிகிறது. குல்மார்க் பனிப்பாதைகளில் அவங்க குதிரை சவாரி செய்கிறார்கள். அந்த பனிமூடிய இமயமலைச் சிகரங்களை அவர் மாபெரும் துருவ கரடிகளைப் போல காட்சியளிக்கின்றன என்று எழுதுகிறார். ஆமா, அத படிக்கும்போதே ஒரு கவிதை மாதிரி இருந்தது. ஜஹாங்கீர் சக்கரவர்த்தியின் ஷாலிமார் மற்றும் நிஷாத் பூங்காக்கள், மலைகளிலிருந்து புரண்டு வரும் அருவிநீர், ரோஜா மலர்பாத்திகளுக்கிடையே பொங்கி எழுவது என ஒரு ஸ்வர்க்க பூமியையே அவர் விவரிக்கிறார். பிற்காலத்தில் உலகம் முழுதும் சுற்றிய யோகானந்தர் பாத்தீங்கன்னா அலாஸ்கா, யோசெமிட்டி, எல்லோஸ்டோன் போன்ற மற்ற இயற்கை அதிசயங்களோடு காஷ்மீரை ஒப்பிட்டு காஷ்மீருக்கு ஈடு இணையே இல்லை என்கிறார். அந்த இயற்கையின் பிரம்மாண்டம் வெறும் கண்களுக்கான விருந்து மட்டுமல்ல, அது யோகானந்தரின் உள்மன கதவுகளையும் திறக்கிறதே என்று நான் நினைக்கிறேன். சரியா சொன்னீங்க. ஏன்னா ஸ்ரீநகரில் மலை உச்சியில் இருக்கும் சுவாமி சங்கரருக்கு என்று அர்ப்பணிக்கப்பட்ட அந்த புராதனமான கோயிலை பார்த்ததும் அவருக்கு ஒரு மாபெரும் பரவச நிலை ஏற்படுகிறது. ஆமாம், அந்த கணத்தில் அவருக்கு ஒரு காட்சி மனக்கண்ணில் விரிகிறது. இங்குதான் எனக்கு மீண்டும் ஒரு ஆச்சரியம் எழுகிறது. என்ன ஆச்சரியம்? கலிபோர்னியாவில் அவர் பிற்காலத்தில் பல வருடங்களுக்கு அப்புறம் கட்டப்போகும் செல்ஃப் ரியலைசேஷன் ஃபெலோஷிப், அதாவது மவுண்ட் வாஷிங்டன் தலைமையக கட்டிடத்தின் தோற்றமாக அந்த கோயில் அவருக்கு தெரிகிறது. இது எப்படி சாத்தியம்? வைப்ரேஷன்ஸை கொண்டிருக்கின்றன. ஓ, இடத்துக்கும் வைப்ரேஷன் இருக்கா? கண்டிப்பா. சங்கரர் கோயில் அமைந்திருக்கும் நிலப்பரப்பும் அதன் ஆன்மீக அதிர்வும் எதிர்காலத்தில் அவர் அமைக்கப் போகும் அமெரிக்க ஆசிரமத்தின் அதிர்வும் ஒத்துப்போகிறது. மூளைக்கு தேஜாவு என்ற உணர்வு வரும்போது அது வெறுமனே கடந்த காலத்தின் பதிவு மட்டுமல்ல. அப்புறம் அது என்ன? ஆன்மீக தலத்துல பாத்தீங்கன்னா அது எதிர்காலத்துடனான ஒரு சூட்சுமமான தொடர்பு. இந்தியாவில் உள்ள ஒரு மலையும் அமெரிக்காவில் உள்ள ஒரு மலையும் அவர்களின் மனவழியில் ஒன்றோடொன்று பின்னி பிணைந்தவை. அதாவது அந்த மலை உச்சி ஒரு ஆன்மீக ஆண்டனா போல செயல்படுகிறது என்கிறீர்கள். ஆமாம், மிக சரியான ஒப்பீடு அது. சரி, இந்த அழகிய இயற்கையையும் ஆன்மீக தர்ஷனங்களையும் பார்த்து பரவசப்பட்டு கொண்டிருக்கும் போதே இந்த கதையின் தொனி சட்டென்று ஒரு இருண்ட கட்டத்திற்கு நகர்கிறது. ஆமா, ஒரு சோகமான பகுதி அது. யோகானந்தர் வங்காளம் திரும்பிய பின் காஷ்மீரில் இருக்கும் ஸ்ரீயுக்தேஸ்வர் கடுமையான நோயால் பாதிக்கப்படுகிறார். நான் இந்த உலகத்தை விட்டு போவதற்கு கூட வாய்ப்பிருக்கிறது என்று குரு சொன்னதும் யோகானந்தர் துடிதுடித்து போறார். நீங்க உடலை விடக்கூடாது என்று அவர் மன்றாடுகிறார். சீடனின் அந்த ஆழமான அன்பிற்கு கட்டுப்பட்டு குருதேவர் தன் உடலை தக்க வைத்துக் கொள்கிறார். 2 வாரங்கள் கழித்து செராம்பூர் திரும்பும் குருவின் உடல் பாதியாக இளைத்திருக்கிறது. ஆமா, அது ரொம்ப கஷ்டமான ஒரு காட்சி. அவர் ஏன் அத்தனை பெரிய நோய்க்கு ஆளாக வேண்டும் என்ற கேள்வி நமக்கு வரும்போது யோகானந்தர் ஒரு விஷயத்தை பதிவு செய்கிறார். அது ரொம்ப முக்கியமான விஷயம். தன் சீடர்களில் கடுமையான கர்ம வினைகளை தன் உடலில் ஏற்றுக்கொண்டதாலதான் அவர் நோயுற்றாரு என்று அவர் சொல்றார். எனக்கு இதில் ஒரு பெரிய முரண்பாடு தோன்றுகிறது. கர்ம விதி என்பது ஆக்ஷன் அண்ட் ரியாக்ஷன் போன்ற ஒரு மாறாத பிரபஞ்ச விதி என்றுதானே நாம் படித்திருக்கிறோம். ஆமா, கர்ம விதி அப்படித்தான் இயங்குகிறது. அப்போ நான் செய்யும் தவறுக்கு நான் தான் தண்டனை அனுபவிக்க வேண்டும். ஒரு சீடனின் விதியை எப்படி இன்னொருவர் வாங்கிக் கொள்ள முடியும்? அது பிரபஞ்ச விதியை ஏமாற்றுவது போல ஆகாதா? இது இயற்கை நிதிக்கு முரணானது இல்லையா? நீங்க கேட்பது நியாயமான கேள்விதான். ஆனா பாத்தீங்கன்னா அது விதியை ஏமாற்றுவது இல்ல, விதியின் கணக்கை தீர்ப்பது. கணக்கை தீர்ப்பதா? அது எப்படி? கர்மாவின் சட்டம் என்பது ஒரு வினைக்கு இணையான ஆற்றல் எங்கோ ஒரு இடத்தில் சமன் செய்யப்பட வேண்டும் என்பதுதான். ஒரு ஓம சொல்றேன் கேளுங்க. நீங்க ஏதோ ஒரு தொழிலில் நஷ்டமடைந்து ஒரு மாபெரும் கடனை வாங்கிவிட்டீர்கள் என்று வைத்துக்கொள்வோம். சரி. அந்த பெரிய கடனை அடைக்க முடியாமல் நீங்கள் தவிக்கும்போது உங்களை நேசிக்கும் ஒரு கோடீஸ்வரர் வந்து அந்த தொகையை தன் வங்கிக் கணக்கிலிருந்து கட்டுகிறார். வங்கிக்கு தேவை பணம். அது யாரிடமிருந்து வருகிறது என்பது முக்கியமல்ல. ஓஹோ,
கடனும் அடைப்படுகிறது, நீங்களும் தப்பிக்கிறீங்க. அதே போலதான் கர்மாவும். சீடனின் கர்ம கடனை குரு தன் உடலால் செலுத்துகிறார். உங்கள் உதாரணம் மிக தெளிவாக புரிகிறது. கடனை கட்டலாம், ஆனா ஒருவரின் நோயையோ மரணத்தையோ எப்படி இன்னொருவர் தன் உடலுக்கு மாற்றிக்கொள்ள முடியும்? இதன் பின்னால் உள்ள மெக்கானிசம், அதாவது இது செயல்படும் விதம் என்ன? இதை யோக மரபில் சூக்ஷ்ம தேகம் என்று சொல்வார்கள். அதாவது சப்டில் பாடி. சூக்ஷ்ம தேகம்னா என்ன? நமது பருப்பொருளான இந்த உடலுக்கு பின்னால் கண்ணுக்கு தெரியாத ஒரு ஆற்றல் உடல் இருக்கிறது. ஒரு யோகி அதீத கருணையின் காரணமாக தன் சூக்ஷ்ம தேகத்தை சீடனின் சூக்ஷ்ம தேகத்தோடு இணைக்கிறார். இதை இன்றைய கணிப்பொறி மொழியிரி, அதாவது கம்ப்யூட்டர் மொழியில் சொல்வதென்றால், சீடனின் உடலில் இருக்கும் வைரஸ் அல்லது பழுதடைந்த கோப்புகளை குரு தன்னுடைய சிஸ்டத்திற்கு டவுன்லோட் செய்து கொள்கிறார். ஆஹா, இந்த விளக்கம் ரொம்ப புதுமையா இருக்கு. இதன் மூலம் சீடனின் உடல் அழிவிலிருந்து காப்பாற்றப்படுகிறது. ஆனால் அந்த கர்மாவை எரித்து அழிக்கும் வேலை குருவின் உடலுக்கு மாறிவிடுகிறது. அப்படிங்களா? அப்படியென்றால் வரலாற்று பக்கங்களில் நாம் படிக்கும் சில சம்பவங்களுக்கு பின்னால் இந்த சூக்ஷ்மம்தான் இருக்கிறதா? உங்களுக்கு எந்த சம்பவம் நினைவுக்கு வருது? எனக்கு முகலாய பேரரசர் பாபரின் கதைதான் சட்டென்று நினைவுக்கு வருகிறது. மரணப்படுக்கையில் இருந்த தன் மகன் ஹுமாயூனை சுற்றி வலம் வந்து அவனது நோயை தன்மேல் ஏற்றுக்கொள்கிறேன் என்று பாபர் இறைவனிடம் மன்றாடியதும், அடுத்த சில நாட்களில் ஹுமாயூன் பிழைத்தெழுந்து பாபர் உயிர் துறந்ததும் இதே தொழில்நுட்பத்தில்தானா? அதுல எந்த சந்தேகமும் இல்ல. பாபர் ஒரு ஆன்மீக குருவாக இல்லாமல் இருக்கலாம். ஆனால் அந்த தருணத்தில் அவனது ஆழமான அன்பும் தியாக மனப்பான்மையும் அந்த சூக்ஷ்ம தேகங்களின் மாற்றத்திற்கு ஒரு பாலமாக அமைந்தது. உண்மைதான். சாதாரண மனிதர்களின் அதீத அன்புக்கே அந்த சக்தி இருக்கும்போது பிரபஞ்சத்தோடு ஒன்றிய ஒரு மகானால் இது மிக எளிதாக சாத்தியமாகும். பாத்தீங்கன்னா, இயேசுநாதர் மற்றவர்களின் பாவங்களை சுமந்து சிலுவையில் ஏறியதும் இந்த பிரபஞ்ச விதியின் அடிப்படையில தான். ஓ, ஒரு மாபெரும் ஆன்மா பலருடைய கர்மச்சுமையை ஒட்டுமொட்டமாக தன் மீது ஈர்த்துக் கொள்கிறது என்கிறீர்கள். ஆமாம், சரியா சொன்னீங்க. ஆனா இதை ஏற்றுக்கொள்ளவே மனதிற்கு சற்று கடினமாக இருக்கிறது. ஏன் கடினமாக இருக்கு? ஏனென்றால் ஆன்மீகவாதிகள், மகான்கள் என்றாலே முகத்தில் தேஜஸோடு எந்த நோயும் இல்லாமல் ஒரு ஜிம்னாஸ்டிக் வீரர் போல, உடற்கட்டழகர் போல இருப்பார்கள் என்றுதானே நாம் திரைப்படங்களிலும் கதைகளிலும் பார்த்திருக்கிறோம். ஆமா, அது நம்ம சமூகத்தில் இருக்கிற ஒரு பொதுவான பிம்பம். உடம்பு சரியில்லாம படுத்திருக்கும் ஒருவரை பார்த்து இவர் என்ன பெரிய மகான் என்று நாம் சாதாரணமாக கடந்து விடுகிறோமே. அது ஒரு மிக தவறான அளவுகோல். உடல் நலத்திற்கும் ஆன்மீக முதிர்ச்சிக்கும் எந்த தொடர்பும் இல்லை என்பதை நாம் உணர வேண்டும். ஓ, அப்படியா? ஆமாம். அசீசியின் புனித பிரான்சிஸ் பாத்தீங்கன்னா, கண் பார்வை இழந்து உடல் நோயால் கடுமையாக துன்புற்ற போதும் மற்றவர்களின் நோய்களை குணப்படுத்தினார். அதேபோல நீரிழிவு நோயால் கடுமையாக பாதிக்கப்பட்ட ஒரு இந்திய யோகி தினமும் 18 மணி நேரம் பத்மாசனத்தில் அமர்ந்து தியானித்து சவிகல்ப சமாதியை அடைந்ததை யோகானந்தர் இதில் பதிவு செய்துள்ளார். ஒரு நிமிஷம். சவிகல்ப சமாதி என்ற ஒரு கடினமான வார்த்தை பயன்படுத்தினீர்கள். பலரும் இதை கேள்விப்பட்டிருக்கலாம். ஆனால் இதன் உண்மையான அர்த்தம் என்ன என்பதை சற்று எளிமையாக விளக்குங்களேன். நிச்சயமாக. சவிகல்ப சமாதி என்பது பாத்தீங்கன்னா, மூச்சற்ற ஆனால் முழு விழிப்புணர்வோடு இருக்கும் ஒரு உச்சகட்ட தியான நிலை. மூச்சற்ற நிலைனா அவங்க சுவாசிக்க மாட்டாங்களா? வெளி சுவாசமே இருக்காது. அந்த நிலையில் மனம் உடலின் எல்லைகளை தாண்டி பிரபஞ்ச பேரொளியோடு இணைகிறது. ஆதிசங்கரர் சொல்வது போல அத்வைத நிலை, அதாவது நானும் பிரபஞ்சமும் வேறல்ல, எல்லாம் ஒன்றே என்ற அந்த பெருநிலையை அவர்கள் அடைந்து விடுகிறார்கள். கேட்கவே ரொம்ப ஆழமாக இருக்கு. அப்படிப்பட்டவர்களுக்கு இந்த உடல் என்பது ஒரு தற்காலிகமான சட்டை மட்டுமே. உடலில் ஏற்படும் வலிகள் அந்த பேரானந்த நிலையை எந்த விதத்திலும் பாதிப்பதில்லை. அந்த சட்டையை பற்றி பேசும்போதுதான் எனக்கு அந்த சம்பவம் நினைவுக்கு வருகிறது. எந்த சம்பவம்? பாதி எடையை இழந்து மெலிந்து போன குருவை பார்த்து யோகானந்தர் அழுது கொண்டிருக்கும்போது குருதேவர் என்ன சொல்றாரு தெரியுமா? என்ன சொல்றார்? இதிலும் சில நன்மைகள் உண்டு. நான் வருடக்கணக்காக அணியாமல் வைத்திருந்த சில சிறிய சட்டைகள், பணியன்களை இப்போது என்னால் உடுத்த முடிகிறது என்று நகைச்சுமையாக சிரிக்கிறார். தன் உடலை உருக்கும் ஒரு மாபெரும் நோயை கூட ஒருவரால் எப்படி கேலி செய்ய முடிகிறது என்று நினைத்தால் ரொம்ப சிலிர்ப்பாக இருக்கிறது. ஏனென்றால் புனித பிரான்சிஸ் டிசேல் சொன்னது போல, வருந்தும் ஒரு மகான் ஒரு வருந்தத்தக்க மகான். அதாவது a sad saint is a sorry saint. ரொம்ப அருமையான ஒரு மேற்கோள் இது. ஆமா, ஆன்மீகம் என்பது துன்பத்தை தாங்கிக் கொண்டு அழுவதல்ல. எதை கொடுத்தாலும் எதை சுமந்தாலும் உள்ளத்தில் இருக்கும் அந்த பேரானந்தம் குறையாமல் சிரித்துக் கொண்டே இருப்பதுதான். நீங்கள் இப்போது இதை சற்று ஆழமாக சிந்தித்து பாருங்கள்.
நாம நமது அன்றாட வாழ்வில் ஒரு சிறு தலைவலியோ காய்ச்சலோ வந்தால் மாத்திரைகளை தேடி ஓடுகிறோம். ஆமா, வழியிலிருந்து தப்பிப்பது மட்டுமே நம் வாழ்க்கையின் பெரும் போராட்டமாக இருக்கிறது. ஆனால் தன் அன்பிற்காக தன் சீடன் பட வேண்டிய வேதனையை தானாக முன்வந்து தேடி ஏற்றுக்கொள்ளும் ஒரு மாபெரும் இதயம் எப்படிப்பட்டதாக இருக்கும்? கண்டிப்பா, அது சாதாரண மனிதர்களால் கற்பனை கூட செய்ய முடியாத ஒரு நிலை. காஷ்மீரின் இயற்கையை, பனிமலைகளை ரசித்த அதே கண்கள் தன் சீடனின் துன்பத்தையும் எந்தச் சலனமும் இல்லாமல் தன் உடலோடு ஏற்றுக்கொள்கிறது. வலியை மறுக்காமல் அதை அன்பால் எதிர்கொள்ளும் அந்த மனநிலையை இன்று நீங்கள் உங்களுக்குள் அமைதியாக அசை போட்டு பாருங்கள். நிச்சயமாக. அடுத்த முறை உங்கள் வாழ்வில் ஏதேனும் எதிர்பாராத தடைகளோ நோய்களோ வரும்போது இது வெறுமனே ஒரு துரதிர்ஷ்டம் மட்டுமல்ல, பிரபஞ்ச கணக்கில் இது எதை சமன் செய்கிறது என்ற ஒரு பரந்த பார்வையோடு அணுக இது உதவும். மிகச்சரியான வார்த்தைகள். அடுத்த தேடலில் நாம் இன்னும் வியப்பூட்டும் பகுதிக்குள் செல்லப் போகிறோம். அதன் தலைப்பு ஒரு கற்சிலையின் இதயம். ஒரு கற்சிலையின் இதயமா? ஒரு வெறும் கல் எப்படி உயிர் பெற முடியும்? அதுதான் சுவாரஸ்யமே. கல்லுக்குள்ளும் இறைவன் உரைகிறான் என்பதை நிரூபிக்கும் அந்த சிலிர்ப்பான அனுபவத்தோடு உங்களை அடுத்த முறை சந்திக்கிறோம். ஆமா, அது கேட்க நாங்களும் ஆவலா இருக்கோம். இவ்வளவு நேரம் கேட்டதுக்கு ரொம்ப நன்றி. இந்த தமிழ் வாய்ஸ் ரீட்ஸ் சேனல் பாத்தீங்கன்னா மானிட்டைசேஷன் இல்லாம தான் நடக்குது. உண்மைதான். இந்த ஆடியோ புத்தகம் உங்களுக்கு பயன் தருத என்று நினைத்தால் இந்த முயற்சி தொடர்ந்து போக உங்க ஆதரவு மிகவும் உதவும். கண்டிப்பா. என்னுடைய இந்த முயற்சிக்கு நன்கொடை அளிக்க விருப்பம் இருந்தால் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ள UPI ID மூலம் வழங்கலாம். உங்களால் முடிந்த அளவு போதும். சிறிய ஆதரவும் பெரிய உதவிதான். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மற்றவர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். ஆமா, இந்த கருத்துக்கள் அவர்களுக்கும் தேவையாக இருக்கலாம். லைக் பண்ணுங்க, உங்க கருத்துக்களை கமெண்டில் பகிருங்கள். மனப்பூர்வமான நன்றி. மீண்டும் சந்திப்போம்.